சரி, இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது வந்து டிஜிட்டல் உலகம். போய் வீதிக்கு வீதி தான் போய் மக்கள வந்து சந்திக்கணும்னு இல்ல. நாங்க டிஜிட்டல் மூலமா எல்லார் மூலியமும், எல்லார் ஃபோன் மூலியமாவும் இப்படி நாங்க வந்து மக்கள சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவர் வாதம் வைக்கிறாரு. இது வந்து கரெக்ட்டான இது தானே சார்? அவர் இல்ல கட்டாயமா அதில ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படி கூட இவங்க சந்திக்கலையேன்னு சொல்ல வரேன். ஏன்னா, இப்ப தேர்தல் நெருங்குவதற்கு அல்லது முதல் நாள் விஜய் வந்து ஏதாவது ஒரு வீடியோ போட்டிருக்காரா? இல்லையே. நினைச்சா ஒரு ஒரு வீடியோல வந்து அவர் அழகா மக்கள்ட்ட பேசியிருக்கலாம். நான் வந்து முதல் முறையா தேர்தலுக்கு வர்றேன், தேர்தல் அரசியலுக்கு. நீங்க வந்து என் மீது நம்பிக்கை வையுங்க. நான் வந்தா இதெல்லாம் செய்வேன். அப்படின்னு ஒரு காணொளிய அவர் வெளியிடவே இல்லையே. அப்போ இந்த டெக்னாலஜிய அவர் பயன்படுத்தவே இல்ல. இன்னும் கூட இன்னைக்கு பல செய்தி ஊடகங்கள் இங்க இருக்கு. பல முன்னணி ஊடகங்கள் இங்க இருக்கு. ஒரு ஊடகத்தை அழைத்து இங்க உட்கார்ந்து ஒரு 1 ஹவர் இன்டர்வியூ ரொம்ப பிரில்லியன்ட்டா அழகா அந்த இன்டர்வியூ நீங்க ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும். நீங்க ஒவ்வொரு ஊரா போய் வெயில்ல நின்னு, காஞ்சு, வெந்து அந்த அவசியமே இல்லையே. நீங்க அது அது பண்ணவும் முடியாது. பாவம் நிஜமா அவர் முடிந்த அளவுக்கு ஒரு 2 நாள் பிரச்சாரம் பண்ணாரு. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெரிய முன்னணி ஊடகத்தில, தமிழ் ஊடகத்தில நீங்க அந்த இன்டர்வியூவ பேசியிருந்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருந்திருக்குமே. அத கூட அவர் பண்ணலையே. அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் அதை அவர் பயன்படுத்த தவறிட்டாருன்னு தானே அத நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு.